இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நட்ரேஸ்வரா கோயிலுக்கு தான். அது வந்துட்டு ஈரோட்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. நம்ம வீட்டு விட்டு கிளம்புதே 12 மணிக்கு மேலே. அதில் ட்ராவல் வந்துட்டு 2.5 மணி நேரத்தில் வண்டியிலே போனோம். பட் இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கோயில் வந்துட்டு ஒரு ஆறு இருக்குது. ஆற்றுக்கு மதியத்தில் தான் அந்த கோயிலே இருக்குது. அந்த கோயில் சுற்றி வெறும் தண்ணி தான் இருக்குது. அது வழியாக 2 வழி தான் போகலாம். ஒன்று அந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க, அதுக்குள்ளே போகலாம். இன்னொன்று இந்த படகு மூலிமா போகலாம். அது 2 வழி தான் இருக்குது, வேறு எந்த வழியும் இல்லை. நாங்கள் ஈரோட்லேருந்து போயிருந்தோம்னாங்க அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வந்திருப்போம். நாங்கள் வந்துட்டு வேறு வழியே போனோம், குறுக்கு வழியே கிட்ட ஆகுதுன்ட்டு அந்த வழியே போனதுக்கு கோயிலுக்கு போக முடியல. ரிட்டர்ன் வந்துட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலான்ட்டு ரொம்ப நல்லாவே மணி பிளான்ட் வாங்கலாம்னு நினச்சிட்டேன். இந்த வாங்கவே முடியல. சரி இன்னைக்கு வர வழியில் நிறுத்தினாங்களா, கடைக்குள்ளே போய் பார்த்தாக்கா எல்லா செடியுமே இருக்குது, எல்லா பூச்செடியுமே இருக்குது. எது வாங்கிறது எது விட்றதுன்னே தெரியல. சரி நம்மளுக்கு போதும் ஒரு 2 மணி பிளான்ட் வாங்கிட்டு ஒரு வெத்தலை செடி, அதுக்கப்புறம் வந்து சிகப்பு அரளி பூ செடி 4 வாங்கிட்டு பில் பார்த்தா 150 ரூபாய் ஆச்சு. சரின்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக பசி எடுத்துட்டு இருந்துச்சு. லைட்டாக சாம்பார் சூடு பண்ணிட்டு அப்படியே 3 பேருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நானுமே தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன்.